நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மீன் தொக்கு எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். எறா தொக்கு, தக்காளி தொக்கு இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். வெஜ் நான்வெஜ்ல நம்ம பண்ணுவோம். பட் இந்த மீன் தொக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நம்மளுக்கு என்ன மீன் கிடைக்கும் அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஓரளவு துண்டு மீனில் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எனக்கு டேம் ஃபிஷ் தான் கிடைச்சிருக்கு, அதில் தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எனக்கு கிடைக்கிற ஃபிஷ் வச்சு நீங்கள் பண்ணலாம். இது வந்து சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு, சாம்பார் சாதத்தோடையோ ரச சாதத்தோடையோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமை சுடுசாதத்தில் இந்த தொக்கு போட்டு சாப்பிட்டு நம்ம மீன் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் தொக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 7 பீஸ் மீனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மேரினேட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட்டில் மேரினேட் பண்ணி வறுத்து எடுத்துகிட்டு அந்த தொக்கு நம்ம பண்ணணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை உள்ள போட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். நீங்கள் என்ன மீன்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ரோகு மீன் எடுத்திருக்கேன், இங்கே அது கிடைச்சிருக்குன்னு அதை எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன மீன்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம மீன் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோ. எண்ணெய் சூடாயிருச்சு. ஒவ்வொரு பீஸாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீனை இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரியட்டும். ஒரு சின்ன துண்டு பட்டையை நல்லா நொடிச்சு சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. ஒரு 5 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைகளை கொடுத்து வெட்டி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பசங்க கூட தூர எடுத்து போட மாட்டாங்க. மிளகாய் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணி தான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். பாக்கி வந்து இந்த மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த தொட்டுக்கு மிளகாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய் ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் தான் எண்ணெய் தேவைப்படும். இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். ரெண்டு தக்காளி எடுத்து சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தொக்குக்கு வந்து வேற எதுவுமே தேவையில்லை. இந்த தொக்கு அந்த மீனோட வச்சே சாப்பிட்டுருலாம். நம்ம வேற குழம்புலாம் தேவையில்லை. அந்த மாதிரி நல்லா டேஸ்ட் இருக்கும் இது இந்த தொக்கு. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். கொத்தமல்லி தூள் நிறைய போட வேண்டாம், 1 டீஸ்பூன் அளவு போதும் நமக்கு. 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். அந்த மசாலாவும் நல்லா வேகணும், பச்சை வாசனை போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை வந்து கொதிக்க வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், நிறைய வேண்டாம், குழம்பாட்டும் வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி குக்கிங்கில் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்தா ஈஸியாக வந்து அது வந்து குக் ஆயிரும். நம்ம சுடுதண்ணி சேர்த்து பண்ணும்போது டைம் நமக்கு ரொம்ப அதிகமாகாது.
டைமும் நம்ம நல்லா சேவ் பண்ணிக்கலாம். மூடி வச்சுப்போம். ஒரு 5 minutes ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபிஷ்ல வந்து உப்பு சேர்த்து தான் மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கோம். இந்த தொக்குக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க அந்த மீனை ஒன்று ஒன்றா இது மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே அது வந்து அந்த இதெல்லாம் நல்லா ஊறிடும். இப்போ ஒரு 3 minutes நம்ம மூடி வச்சுக்கலாம். அந்த தொக்குல உள்ள அந்த கிரேவியெல்லாம் அந்த மீனில் அப்படியே இருக்கும். லைட்டாக அப்படியே பரட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கிண்டிட வேண்டாம். கிண்டுனால நம்மளுக்கு வந்து மீன் வந்து நம்மளுக்கு உடையாது. நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கனால மீன்லாம் உடையாது. உங்களுக்கு தொக்கு கூட வேணால் கூட கொஞ்சம் வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலை மேலே அப்படி போட்டு வச்சுக்கலாம். நல்லா வாசனையாக கொத்தமல்லி போட்டு நம்ம ஒரு 3 minutes நம்ம மூடி வைக்கும்போது அந்த மீனை நம்ம சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலோடைய ஸ்மெல், அந்த கொத்தமல்லி, அந்த பச்சை மிளகா உடையுது. நம்ம வந்து ஃபிஷ்ஷில் மட்டும்தான் சில்லி போட்டு சேர்த்துருக்கோம். இந்த கிரேவியில் வந்து தொக்கில் வந்து நம்ம க்ரீன் சில்லி தான் சேர்த்துருக்கோம். அந்த வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும். மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அதை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. பவுலுக்கு எடுத்துகிட்டு காணிக்கிறேன். இப்பொழுது சுவையான மீட் தொக்கு ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் ஜெயா ஜஸ்டின்.